ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நல்ல காரசாரமான டேஸ்டியான இட்லி பொடி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இதுக்கு பொருள்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியான பொருள்கள் மட்டும்தான். மிளகாய் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. கடலப்பருப்பு 200 கிராம், உளுந்து 200 கிராம், கட்டி பெருங்காயம் 25 கிராம் எடுத்திருக்கேன். சுத்தமான கடலை எண்ணெய்ங்க, செக்கில் ஆட்டினது, அது 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். எல்லாமே எண்ணெயிலே பொரிக்கணும், அதனால் எண்ணெய் வந்து நம்மளுக்கு அதிகமான அளவில் தேவைப்படும். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் நல்லாயிருக்கும், அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் காரமாக வேணும் தூள் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 10 மிளகாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாங்க. கரெக்டான காரம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மிளகாய் வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அடிகனமான கடாயாக எடுத்துக்கலாம். இப்போ 150 கிராம் சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கடலெண்ணெயில் செய்யும்போது தூளுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாயை வந்து அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணுங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு தாங்க மிளகாயை வறுக்கணும். இப்போ இதில் வறுக்கும்போது மிளகாய் வெடிக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டாங்க. மிளகாய் ஒன்று கூட வெடிக்காது. நம்ம எண்ணெயிலே பொரிக்கிறதுனால நல்லா வறுபட்டு தான் வரும். இப்போ மிளகாய் வந்து ரொம்ப கருகிறதுக்குள்ளே நம்ம அதை எடுத்துடணும். இப்போ அந்த எண்ணெயிலே பெருங்காயத்தையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெயில் வறுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே கரிஞ்சிடாமல் பார்த்து பொரித்து எடுத்துக்கணும். இதுமாரி ஒரு ஃபில்டரில் போட்டுக்குங்க, ஆயில் ஃபுல்லாக வடிஞ்சிரும் அந்த பாத்திரத்தில். இப்போ பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ கடலப்பருப்பை சேர்த்து அதுவும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கடலப்பருப்பு போடும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் லேட்டாகும் வறுபட்டு வரத்துக்கு. ஹையில் வச்சு நல்லா வறுத்துட்டு இதையும் எடுத்து நம்ம இந்த ஃபில்டர்லேயே போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து இட்லி வியாபாரம் செய்யும்போது இந்த தூள் வந்து அரைச்சி வச்சுக்குவாங்கங்க. இதை சாப்பிட்றதுக்காகவே மக்கள் வருவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. அவங்க யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ சின்ன வயசில் நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க இந்த சென்னாங்குண்ணி தூள்னு சொல்லிட்டு ஒன்று, அதுவும் இந்த கடலப்பயிறு தூளும் நுணுக்குவாங்கங்க. அவங்கெல்லாம் அப்போ அந்த நாளில் வந்து இயந்திரத்தில் தான் நுணுக்கி கொடுப்பாங்க. டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ அவங்கக்கிட்ட சாப்பிட்டுட்டு கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இதெல்லாம். இப்போ உளுந்தும் வந்து நல்லா செவந்து வந்துருச்சுங்க. அதை வந்து நம்ம கரண்டியில் எடுக்கிறதுக்குள்ளே கரிஞ்சு போயிடும். டைரெக்டாக நான் வந்து ஃபில்டர்லேயே அதை கொட்டிட்டேன். இப்போ அந்த எண்ணெயை வந்து நம்ம எதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. தோசையோ இல்லை வந்து நம்ம எதாவது தாளிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து வச்சுட்டு இது இன்னும் எண்ணெய் வந்து வடியணும். அதில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள்களும் நல்லா ஆறணுங்க. இப்போ இதை வந்து ஒரு பேப்பரில் கொட்டி அந்த எண்ணெய் ஃபுல்லாக பேப்பரில் இழுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இன்னமுமே கையால் அரைச்சி நீங்கள் சாப்பிட்ணும், அரைக்கிறதுக்கு இயந்திரம் இருக்கிறவங்க நீங்கள் அதில் கூட நீங்கள் அரைச்சி பாருங்கள். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இட்லி தூள். இப்போ என்கிட்ட வந்து அந்தமாதிரி பொருள் இல்லைங்க. உரல் இருக்குது, அம்மி இருக்குது. இயந்திரமெல்லாம் இப்போ நம்ம யார்கிட்டையும் கிடையாது. இப்போ அவங்க என்ன செய்வாங்க, எங்கள் பாட்டிலாம் வந்து இந்த தூளை வறுத்துட்டு ஒரு காட்டன் துணி இதுக்காக வச்சுருப்பாங்க. அதில் கொட்டிடுவாங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த துணி இழுத்துருங்க. அதன் பிறகு தான் இயந்திரத்தில் கொட்டி அரைச்சி எடுத்துக்குவாங்க. இப்போ நாம் வந்து இந்த பேப்பரில் போட்டு நல்லா துடைக்கும் போது அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த பேப்பர் எழுதி வச்சு பாருங்கள். நியூஸ் பேப்பர் தவிர மற்ற பேப்பர் எதையாவது நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இந்த நோட்டு பேப்பர் இருக்குதுங்களா, அதை போட்டிருக்கேன். இப்போ ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக பேப்பர் விற்கிது, அதை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லைன்றதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணி எண்ணெயை ஃபுல்லாக அதை இழுக்கிற அளவுக்கு போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் போட்டு வைங்க, பொருளும் மாறிடும், எண்ணெயும் ஃபுல்லாக இழுத்துரும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் இந்த தூள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி ரெடி பண்ணியாச்சுங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காரமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தாங்க முடியாத அளவுக்கு காரம் அப்படின்றலாம் இருக்காதுங்க. நம்ம எண்ணெயில் எல்லாத்தையும் பொரிச்சதுனால அந்தளவுக்கு காரம்லாம் இருக்காது. நீங்கள் பயப்படாத செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வாழை இலையில் இட்லி மாவு ஊற்றி ரெடி பண்ணிக்கிட்டாங்க. இந்த வாழை இலையுமே கூட நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தானதுங்க. ஸ்கின்னுக்கெலாம் அவ்வளோ நல்லது. கிடைக்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி இட்லியாக ஊற்றி சாப்பிட்லாம். அந்த மாதிரி துணியில் ஊற்றுறத விட வாழை இலையில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ கொஞ்சமான அளவு இட்லி தூள் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க.
பசங்க சைடிஷே கேட்க மாட்டாங்க, இந்த தூளே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெளியூர் போகிறோம் அப்படின்ற சமயத்துலேயும் இந்த இட்லி தூளை அரைச்சி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரினில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த தூள் நீங்கள் அரைச்சி கொடுங்க, 2 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது, அந்தளவுக்கு நல்லாவே வச்சுருந்து சாப்பிட்லாம். இப்போ இதில் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. இதை விடவே நம்ம பொடி இட்லியே செய்து சாப்பிட்டோன்னா லஞ்சுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்போம் இல்லைங்களா, அதில் அந்த பொடியினுடைய காரம் ஃபுல்லாக அந்த இட்லியில் போயிடுங்க. அதை சாப்பிடும்போது இதை விடவே டேஸ்ட்டு அது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தாளிப்பு கொஞ்சம் கொடுத்துட்டு இட்லியை வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் மினி இட்லியை கூட செய்து சாப்பிட்லாம். இப்போ அதில் தூளை கொஞ்சம் போட்டுட்டு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு ஆயில் வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லஞ்சு பாக்ஸில் கட்டி கொடுத்து விடுங்க. சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. இப்போ பொடி இட்லியும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இதுவுமே சாப்பிட அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்தமாரி ஸ்போருக்கு போட்டு கொடுத்து விட்டுடுங்க, பசங்க எடுத்துகிட்டு போய் கைப்படாமல் அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ நல்ல காரசாரமான டேஸ்டியான இட்லி பொடி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.